இவருக்கு வந்து அனுபவம் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. டான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு அனுபவம் தெரியும். அதனாலதான் ஒரு டைம் கொடுத்து பார்ப்போமே. 5 வருஷம் தானே உள்ள இருக்க போறது இல்ல தானே, 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். நல்ல நடக்கும் நம்பிக்கை இருக்கு. தமிழ்நாட்டு முழுவதும் 234 தொகுதியில ஒரு வர நம்பிக்கை இருக்கு. ஆமாங்க ஆமாங்க. என் மச்சான் இதுக்காக ஊரியா கொடுத்த அரியாங்குப்பம் தொகுதியில வந்து என் மச்சான் கேப்டன் பேரே கேப்டன் நூறுசாமி 4 மாசம் வந்து என் மச்சான் இறந்து என் மச்சான் வந்து அரியாங்குப்பம் தொகுதியில எம்எல்ஏக்கு நின்னா 5 லட்சம் ரூபாய் என் பணத்தை நான் செலவு பண்ண என் மச்சானுக்காக இறந்துட்டாப்ல. தளபதி ரசிகர் வயசுல இருந்து நான் தளபதி போட்டோ பிடிச்சி தளபதியை போய் பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். தளபதி ஒரு வெரி ஃபேன். ஆனா நான் காங்கிரஸ் கட்சிக்காரன். நான் இப்பயும் சொல்றேன் காங்கிரஸ் கட்சிக்காரன். தளபதிக்கு உண்மை விஷயம். நான் விமர்சனங்களா விடுங்க, அவர் தான் வருவாரு. பெருசா எதுவும் சொல்லணும் அப்ப செய்ய போறாரு. சொல்லிட்டு செய்யறதோட சொல்லாம செய்யறதா எங்க தாயோட பழக்கம். எங்க அண்ணன் அப்படிதான் ஜெயலலிதா பார்த்து நின்னாரு ஊச்ச போட்டு விட்டாங்க. ஜெயலலிதா இதான் உண்மை கதை. எங்க அண்ணன் சாவடிச்சதே ஜெயலலிதா தான். பாவம் அதுவும் மனவரி. நான் எம்ஜிஆருக்கும் தொண்டேன், சிவாஜிக்கும் தொண்டேன், விஜயகாந்துக்கு நான் உயிர். ஆனா எங்க அண்ணன் போய் அங்க சேர்ந்து தவறான இடத்துல போய் இறங்கிட்டாங்க. நல்லா பண்ணுவாரு. அவர் வந்தா நல்லது செய்வாரு. எல்லா தமிழ்நாட்டுக்கும் முக்கியமான மினிஸ்டரும் வரவர். தெய்வத்துல துணையா இருப்பாரு. அவரோட ஃபேன் நம்மலாம் சின்ன வயசுல இருந்து அது வேஸ்ட் அது வகையால ஒண்ணும் குறையில. நல்ல நடக்கும் நம்பிக்கை இருக்கு. விஜய் பார்த்தோம், அதை விட வேற தருணமே இல்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே தேவை இருக்குங்க. லாஸ்ட் ஒரு ஒப்பீனியன் அவருக்கு கொடுத்து அவர் வந்தாருன்னா ஓகேவா இருக்கும். லாஸ்ட் சான்ஸ் அவருக்கு கொடுத்து பார்ப்போம் அப்படின்ற மாதிரி. தமிழ்நாட்டு முழுவதும் 234 தொகுதியில ஒரு வர நம்பிக்கை இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. பொய் புகார்லாம் செய்யறாங்க. என்ன செய்யறது, அவர் பார்த்து பாடம் படுறாங்க. ஜனநாயக படம் கூட எதிர்ப்பா தெரிவிக்கிறாங்க. அவர் எந்த படம் எடுத்தாலும் சர்க்கார் வந்து கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது வகையால கூட பிரச்சனைகள் தான் வருது. அதை தாண்டி வருதா தளபதி. அது ரொம்ப ரொம்ப இந்த ஊர் தான் ஹாஸ்டல்ன்ற மாதிரி இருக்கு சார். அதான் சார் பெண்களுக்கு சுத்தமா பாதுகாப்பே கிடையாது. நைட்ல எப்ப போறது வரதுன்றே கொஞ்சம் பயமா இருக்கு. இவர் வந்தா கொஞ்சம் அதிக மாற்றம் தெரியும் சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். வந்தா நல்லா இருக்கும்னு நம்புறோம். அவருக்கு நான் எப்பவுமே சிங்கம் தான். இங்க ஆக்சுவலா வந்து நான் இங்க தவளை கூப்பமே கிடையாது. நான் நெல்லித்தோப்புல இருந்து நான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன். ஆமா, அங்க நின்னு அவரால் பேச முடியல, அந்த அளோடு இல்ல. அதனால பாத்துட்டு என்ன கேட்டுங்க, எங்க தலைவர் எதுவும் சொல்லாமலே செய்வார். அந்த நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு, பொதுமக்களுக்கும் இருக்கு. அதனால நாங்க தான் ஜெயிப்போம். நான் விஜயகாந்த் ரசிக்கிறேன். நான் வந்து 2007 போயிருங்க. நான் ரசிகர் அம்மன் கேட்கல படம் ரிலீஸ் பண்றது விஜயகாந்த். நான் ரசிகர் மன்ற தலைவரா இருந்தேன் எங்க கள்ளக்குச்சியில. இன்னைக்கு அவரே வந்து இந்த அம்மா எங்க அண்ணி பண்ணது ரொம்ப தவறான வேலை. இருந்தாலும் அவங்க கொள்கை இதுக்கு நான் பதில் சொல்லக்கூடாது. ஐயா நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப நான் வந்து ஆமாங்க என் மச்சான் இதுக்காக ஊரியா கொடுத்த அரியாங்குப்பம் தொகுதியில வந்து என் மச்சான் கேப்டன் பேரே கேப்டன் நூறுசாமி 4 மாசம் வந்து என் மச்சான் இறந்து என் மச்சான் வந்து அரியாங்குப்பம் தொகுதியில எம்எல்ஏக்கு நின்னா 5 லட்சம் ரூபாய் என் பணத்தை நான் செலவு பண்ண என் மச்சானுக்காக இறந்துட்டாப்ல. எங்க அண்ணி வந்து தலையை கூட காட்டல. அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு எப்படி இத்தனை நாள் தொண்டனா இருந்தீங்க? ஏங்க அவருக்காக தாங்க இருந்தோம். எங்க அண்ணி இப்படி மோசம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலங்க. இன்னைக்கு வந்து அவங்க போய் அந்த சேர்ந்த இடம் சரியில்லை. அவன் கண்ணாபுரானே எங்க அண்ணி திட்டினான். ஒருத்தன் கருப்பா ஒருத்தன் இருப்பான் பாரு, உப்பா காக்கா கருப்புல ஒருத்தன் இருப்பான் பாரு, அவன் திட்டினான் எங்க அண்ணிய. சிவகிருஷ்ணமூர்த்தி திட்டம் மானம் கட்டு ஈனம் கட்டு நாங்களாம் தூக்கில தூக்கலாம்னு பார்த்தோம். ஆனா எங்க அண்ணி அங்க போய் எங்க அண்ணன் பிள்ளைங்க 2 பேரு எங்க அண்ணி அவங்க நல்லா இருக்கணும், இன்னுமும் நல்லா இருக்கும். நான் வந்து இங்க போடணும் தளபதி ரசிகர். நான் சின்ன வயசுல இருந்து கட்சியை நான் வேற பண்றேன். ஆனா தளபதி வந்தா தமிழ்நாட்டுல நல்லா இருக்கும், பாஞ்சலியும் நல்லா இருக்கும். தளபதி வந்தா மட்டும்தான் நல்லா இருக்குமே தவிர வேற எதுவும் நிறைய இருக்கு. எல்லாருமே நல்லா தான் செய்யறாங்க. தளபதி வந்து இன்னும் நல்லா இருக்கும்னு தான் சொல்றேன். தமிழ்நாட்டிலையும் சரிதான். நான் என்ன சொல்றேன், இப்ப நைட்டு 12 மணிக்கு ஒரு பொண்ணு நடந்து போச்சுன்னா அப்பதான் சுதந்திரம் கிடைச்சதுன்னே உண்மைங்களா. தளபதி ரசிகர் வயசுல இருந்து நான் தளபதி போட்டோ பிடிச்சி தளபதியை போய் பார்த்து போட்டோ பிடிச்சிட்டு வந்தேன். அப்ப எப்படி அழுதா அந்த மாதிரி தளபதி ஒரு வெரி ஃபேன். ஆனா நான் காங்கிரஸ் கட்சிக்காரன். நான் இப்பயும் சொல்றேன் காங்கிரஸ் கட்சிக்காரன். தளபதிக்கு உண்மை விஷயம். தளபதி எப்பயுமே கூட்டணி வேணாம். ஏன்னா எல்லா கட்சியில இருந்து வந்துக்கிறாங்க. எங்க அண்ணன் கேப்டன் இருந்தாருன்னு வச்சுங்களேன், இவங்க போய் சேர விட்டுருக்க மாட்டாரு. அவர் இல்ல மறைஞ்சிட்டாரு. இவங்க பொட்டி ஒரு 6 கார்ல பொட்டி ஏத்திக்கிட்டாங்க. பொட்டி பண்ண வேலை இந்த வேலைங்க. இது உண்மைங்க கதை. என் மேல 10 கேஸ் கூட போட்டுட்டோம். எங்க அண்ணன் அப்படிதான் ஜெயலலிதா பார்த்து நின்னாரு ஊச்ச போட்டு விட்டாங்க. ஜெயலலிதா இதான் உண்மை கதை. எங்க அண்ணன் சாவடிச்சதே ஜெயலலிதா தான். பாவம் அதுவும் மனவரி. நான் எம்ஜிஆருக்கும் தொண்டேன், சிவாஜிக்கும் தொண்டேன், விஜயகாந்துக்கு நான் உயிர். ஆனா எங்க அண்ணன் போய் அங்க சேர்ந்து தவறான இடத்துல போய் இறங்கிட்டாங்க. அது வந்து நான் சொல்லக்கூடாதுங்க, மக்கள் சொல்லுவாங்க. கண்டிப்பா லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்பு விஷயம் இல்ல. அதே மாதிரி இப்ப அவரு நேரு நிக்கிறாரு இல்லீங்களா, அவரு 2 டேங்க் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நல்ல தண்ணி விடுறதுக்காக. அதெல்லாம் வந்து கண்டிப்பா துரிதமா நடக்கும் நாங்க நம்புறோம். குடிக்கிற தண்ணி மட்டும் தான். அந்த பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையே கிடையாது. குடிக்கிற தண்ணி தான் நம்ம ஆர்வம் இல்லாட்டி கொடுத்து வாங்கி குடிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணா நல்லா இருக்கும். அது கண்டிப்பா பண்ணுவாங்கன்னு நம்புறோம். இல்ல பாண்டிச்சேரியில இப்ப நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சுங்களே. பாண்டிச்சேரியில நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க, நிறைய மாற்றம் வந்துருச்சு. இன்னமும் நிறைய வாய்ப்பு
வாய்ப்புகள் வரும், நிறைய இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும்ன்றது நாங்க நம்புறோம். அது இப்ப கிடையாது. அங்கங்க என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுங்களா? அது வந்து இப்ப இல்லைங்க, எப்பயுமே அதை மாத்த முடியாது. அது மாத்த முடியாது, யாராலையும் முடியாது. அதுலதான் வந்து எல்லாமே இது போதையை ஒழிக்கலாம். எந்த போதையை? கஞ்சா போதையை ஒழிக்கணும்னு நினைச்சா ஒழிச்சிடலாம். அரக்குலாம் கஞ்சா போதையை ஒழிக்கணும்னா ஒழிக்கலாம். யாரும் இல்லைங்க, இங்க லோக்கலா எல்லாம் விற்கல, வெளியே இருந்து வரவன் தான் விற்கிறான். இந்த கஞ்சா, பான் பராக்கு, இந்த என்ன இன்னொன்னு எல்லாமே குச்சி வரைக்கும் சரக்கு. பான் சைடுல வந்து சரக்கு தான். எதனால பிடிக்கலாம்? ரொம்ப தீவிர ரசிகை, அதனால பிடிக்கும். விமர்சனங்களா விடுங்க, அவர் தான் வருவாரு. பெருசா எதுவும் சொல்லணும், அப்ப செய்ய போறாரு. சொல்லிட்டு செய்யறதோட சொல்லாம செய்யறதா எங்க தாயோட ரொம்ப, அதாவது எக்ஸைட்டிங்கா இருக்கு ரொம்ப. அதாவது ஃபர்ஸ்ட் டைமே வந்தாரு அவரு. ஃபர்ஸ்ட் டைமே நீங்க பாத்துருப்பீங்க எல்லாருமே, நியூஸ் சேனல் எல்லாம் பாத்துருப்பீங்க. சும்மா வேற லெவல்ல தெறிக்க விட்டாரு. செகண்ட் டைம் வராரு, நிறைய இந்த முறை வேட்பாளா வராரு. நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு மக்களுக்கு மேல. கண்டிப்பா நம்ம தொகுதியில வேற நிக்கிறாரு, கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு நம்புறோம். கண்டிப்பா ஆட்சியை பிடிச்சிருவாரு நம்புறோம். தொகுதியில வந்து டிஎம்கேக்கு தான் மோஸ்டா ஓட்டு வரும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்துச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மக்களுக்கு வந்து ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க. அதனால புதுசா மாத்தி போடுவோமே நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா தவிர வின் பண்ணி வந்து தேங்க்ஸ் கூட அவங்க வந்து சொல்லல. ஆமா, இது வந்து கொஞ்சம் சின்ன இடம் இல்லீங்களா? சென்னையை கம்பேர் பண்ணும் போது 10ல் 1 பங்கு கூட கிடையாது இல்லீங்களா? அதனால இடத்துக்கு ஏத்த, ஆனா இன் ஃபியூச்சர்ல சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஏன்னா இப்ப 2-3 விஷயம் நடந்தது பாண்டிச்சேரியிலேயே. அதெல்லாம் கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஆனா இனிமே அதெல்லாம் மாறும், கண்டிப்பா மாற்றம் வரணும்ன்றது மட்டும் மக்கள் மனசுல இருக்கு. அது அப்படி எப்படி கன்சிடர் பண்ண முடியும்? இப்ப இவருக்கு எதுக்கு நம்ம சான்ஸ் கொடுக்கறோம்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு வந்து அனுபவம் இல்ல நிறைய பேர் சொல்றாங்க. சான்ஸ் கொடுத்தாதான் நமக்கு அனுபவம் தெரியும். அதனாலதான் ஒரு டைம் கொடுத்து பார்ப்போமே. 5 வருஷம் தானே, ஃபுல்லா இருக்க போறது இல்ல தானே, 5 வருஷம் கொடுத்து பார்ப்போம். ப்ரோ இங்க வந்து மெயின் திங் வந்து பாத்தீங்கன்னா ரோட் சரியில்லை. ரோடு சரியில்லை. முதல்ல வந்து திருச்சி பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா இருந்துச்சு. இப்போ வந்து பீப்புள் பாப்புலேஷன் அதிகமானால ஹெவி டிராபிக் ஆகுது. முக்கியமா பால்பட சிக்னல் பாத்தீங்கன்னா ரொம்ப டிராபிக் அதிகமா. எங்களுக்கான தேவைகள் பாத்தீங்கன்னா ரோட் சேஃபா இருக்கணும் ப்ரோ. தென் வந்து கேர்ள்ஸ் சேஃப்டி மெயின் ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி, அதான் கேர்ள்ஸ் சேஃப்டி மெயினா இருக்கணும். தென் பாத்தீங்கன்னா இங்க நிறைய ஐடி கம்பெனி இல்ல, அதனால நிறைய படிச்சவங்க வந்து சென்னை போய் இது ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு. இங்க இருந்தா நல்லா இருக்கும், ஒரு நம்பிக்கை தான் ப்ரோ. மத்தபடி ரோப் தானே, கொடுத்து பாப்போமே ஒரு சான்ஸ். எல்லா கட்சியில இருந்து எல்லாரும் வந்து தளபதி கிட்ட சேர்ந்துட்டாங்க. இப்போ ஒரு கட்சிக்கு அவர் வந்து கூட்டணி போயிட்டாருன்னா திருப்பி அந்த இது போக முடியுமா? இதுதான் விஷயம். நீங்க கேட்ட பதில் நான் கரெக்டா சொல்றேன். தளபதி வரணும், அதான் விஷயம். நான் சொல்ல முடியாது. இல்லனே அப்படி சொல்றாங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் நான் என்ன பண்றேன்னு. பிஜேபி அப்படின்னு வரும்போது அவங்கள ஏன் வேணாம்? எங்க அண்ணன் ஆர்கேஆர், நான் இங்க எம்எல்ஏ, அவர் நிறைய செஞ்சாரு. இவங்க எதுவும் செய்யல. இங்க தேவைன்னு ஒண்ணுமே இல்லைங்க, எல்லாமே இருக்கு. எல்லாருமே செஞ்சுக்கிறாங்க. வந்தவங்க எல்லாருமே செஞ்சுட்டாங்க. சிவசேதுல இருந்து எல்லாமே இருக்கு. பாதுகாப்பு, ஒரு பொண்ணு நைட்டு 12 மணிக்கு தனியா நடந்து போச்சுன்னா அதான் சுதந்திரம்.